கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வளையாம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி காமராஜ். இவர் விவசாய இடுபொருட்கள் வாங்குவதற்காக தியாக துருவ மார்க்கமாக சென்று கொண்டிருந்த போது அப்போது பழைய சிறுவங்கூர் 4 முனை சந்திப்பு அருகே வேகத்தடையை கடந்து செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையின் அருகில் வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரில் மோதி சாலையில் தரதரவென இழுத்துச் சென்று பெரும் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கூலி தொழிலாளி காமராஜ் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு காதில் ரத்தம் வந்தபடி மயக்கமடைந்த நிலையில் விபத்தில் சிக்கி சாலையில் கிடந்துள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளி காமராஜ் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். மேலும் பழைய சிறுவங்கூர் 4 முனை சந்திப்பில் தொடர்ந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் விவசாய இடுபொருட்கள் வாங்குவதற்காக சென்றபோது சாலையிலிருந்து வேக தடையில் மோதி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் உயிரிழந்த கூலி தொழிலாளி காமராஜுக்கு 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.